அந்த ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை ஒரு வாழைக்காய் மாதிரி, ஒரு வெள்ளரிக்காய் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை வந்து கிரேட் 4, அதான் முழு விரைப்புத்தன்மை. இதுதான் கிரேட் 4. கிரேட் 3 அப்படின்றது ஒரு பழுத்த வாழைப்பழம் தோலோடு இருந்தால் எப்படி இருக்குதோ அது கிரேடு 3. கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனாலும் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும் அவங்களால. கிரேடு 2 அப்படின்றது ஒரு உரித்த வாழைப்பழம் போல், தோல் இல்லாத வாழைப்பழம் போல். அது வந்து உறவு கொள்றதுக்கு முடியாது, பார்த்தா முழுமையாக பெருசாக இருக்கும், ஆனால் உறவு கொள்ள முடியாது. இது கிரேடு 3ன்னு சொல்கிறோம். கிரேடு 4 என்பது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் முழுமையான விரைப்புத்தன்மை இருக்காது. ஒரு அழுகிய வாழைப்பழம் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும் ஆனால் இருக்காது. இதை நம்ம உடம்புல இருந்து சொல்கிறதுனா, நீங்கள் நெற்றியை தொட்டிங்கன்னா எப்படி ஒரு ஹார்ட்னஸ் இருக்கோ அது கிரேட் 4. மூக்கு நுனியை தொட்டிங்கன்னா அது கிரேடு 3. மேல் உதட்டை தொட்டிங்கன்னா அது கிரேட் 2. கீழ் உதட்டை தொட்டிங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அது கிரேட் 1. ஸோ இந்த கிரேடு 4 தான் முழுமையான விரைப்புத்தன்மை. அதுக்கு மற்ற எல்லாமே கிரேடு 3, 2, 1 எல்லாம் பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் ஆண்மை குறைவு. பட் கிரேட் 3ல் உறவு கொள்ள முடியும், இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும். அது முழுமையான ஹார்ட்னஸ் இல்லை அப்படின்னு தெரியும். இதைத்தான் ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறோம்.